தமிழக செய்திகள் சிலவற்றை விரைவு செய்திகளாக பார்க்கலாம். சென்னை திருவல்லிக்கேணியில் உறவினரை கொலை செய்த பெண் உட்பட 2 பேருக்கு ஆயுள் தண்டனை விதித்து சென்னை விரைவு நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. திருவல்லிக்கேணியைச் சேர்ந்த திருநாவுக்கரசர் கடந்த 2012ஆம் ஆண்டு மர்ம நபர்களால் படுகொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கு சென்னை விரைவு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. இந்த வழக்கு நேற்று விசாரணைக்கு வந்த நிலையில் குற்றவாளிகள் விஜய் ஆகியோருக்கு ஆயுள் தண்டனை விதித்து நீதிபதி சாந்தி தீர்ப்பளித்தார். சென்னை பிராட்வே பகுதியில் ஆக்கிரமிப்புகளை அகற்றுவது தொடர்பான வழக்கில் 3 வாரத்தில் அறிக்கை தாக்கல் செய்ய மாநகராட்சிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பிராட்வே பகுதியில் NSE போஸ் சாலையில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற ஏற்கனவே நீதிமன்றம் உத்தரவிட்டும் ஆக்கிரமிப்புகளை அகற்றப்படவில்லை என சமூக ஆர்வலர் டிராபிக் ராமசாமி நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு தலைமை நீதிபதி கவுல் முன்னிலையில் நேற்று விசாரணைக்கு வந்தது. இதுகுறித்து மாநகராட்சியும் காவல்துறையும் 3 வாரத்தில் அறிக்கை தாக்கல் செய்ய நீதிபதி உத்தரவிட்டார். சென்னையில் மனித கழிவுகளை மனிதனே அகற்றுவதை தடை செய்ய வலியுறுத்தி விழிப்புணர்வு கூட்டம் நடைபெற்றது. ரிப்பன் மாளிகை வளாகம் அருகே நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மேயர் துரைசாமி தலைமை தாங்கினார். அப்போது பேசிய மேயர், அறியாண்மை காரணமாக சிலர் மனித கழிவுகளை அகற்றும் பணியில் ஈடுபடுவதாகவும் இத்தொழிலில் ஈடுபடுபவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு மறுவாழ்வு அளிக்கப்பட்டு வருவதாக குறிப்பிட்டார். புதிய கல்விக் கொள்கையை மத்திய அரசு கைவிட வேண்டும் என SDPI கட்சியின் மாநில தலைவர் தெஹ்லான் பாகவி வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய போது அவர், அரசு அறிமுகப்படுத்தியுள்ள புதிய கல்விக் கொள்கை முறை கல்வியை வியாபாரமாக்கும் செயலாக உள்ளது என தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே லஞ்சம் தர மறுத்த லாரி ஓட்டுநரை போக்குவரத்து காவலர் தாக்கியதாக புகார் எழுந்துள்ளது. ஓசூர் சிப்காட் RTO அலுவலகம் முன்பு சரக்கு லாரி ஒன்று நின்று கொண்டிருந்தது. அப்போது அங்கு வந்த போக்குவரத்து காவலர் ஓட்டுநரின் உதவியாளரிடம் லஞ்சம் கேட்டதாகவும் தர மறுத்த அவரை காவலர் தாக்கியதாகவும் கூறப்படுகிறது. பிரபல பால் பொருட்கள் தயாரிப்பு நிறுவனமான குவாலிட்டி தனது புதிய பால் பொருட்கள் தயாரிப்புகளை சந்தையில் அறிமுகப்படுத்தியுள்ளது. சென்னை தேனாம்பேட்டைக்கு நடந்த இந்நிகழ்ச்சியில் தினமும் 70,000 லிட்டர் அளவு கொண்ட பாலை தமிழகம் முழுவதும் குவாலிட்டி நிறுவனம் விநியோகம் செய்ய திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே வங்கி நிர்வாகம் முன்னறிவிப்புமின்றி நகைகளை ஏலம் விட்டதாக கூறி வாடிக்கையாளர்கள் வங்கியின் முன்பாக முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். ராமநாதபுரத்தில் நடைபெற்ற வட்டார அளவிலான கேரம் போட்டிகளில் ஏராளமான பள்ளி மாணவர்கள் பங்கேற்றனர். ராமநாதபுரம் சீதக்காதி விளையாட்டு மைதானத்தில் விளையாட்டு ஆணையம் சார்பில் கேரம் போட்டி நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே மின் கோபுரத்திலிருந்து கீழே குதித்த ஒருவர் காயமடைந்தார். செஞ்சை பகுதியைச் சேர்ந்த முருகன் என்பவர் குடும்ப பிரச்சினை காரணமாக அங்குள்ள மின் கோபுரத்தில் ஏறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. பின்பு திடீரென கீழே குதித்ததில் அவர் பலத்த காயமடைந்தார். திருநெல்வேலி மாவட்டம் தென்காசி அருகே தமிழக கேரள எல்லையில் அடிக்கடி விபத்துகள் நடப்பதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தென்காசி அடுத்த புளியக்கரையில் சாலைகள் குண்டும் குழியுமாக காட்சியளிக்கிறது. இதனால் இப்பகுதிகளில் அடிக்கடி விபத்துகள் ஏற்பட்டு உயிர் பலி ஏற்படுவதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர்.